ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய மதிய வணக்கங்கள். வெல்கம் டு ஆர்டர் 24/7 தமிழ். நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த வீக்ல முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2 ஹோம்ஒர்க் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதை பேஸ் பண்ண ஹோம்ஒர்க்ஸ் வந்து ஒன்று இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த டைமு, கேஜி, மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது தெரியுங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து 2, 3 இது பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ கண்டிப்பாக கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ஹோம்ஒர்க் சம்க்குமே அதுக்கான ஆன்சர் கீ ப்ளஸ் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் தெளிவாக நான் கொடுத்துறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நான் ஆல்ரெடி ஒவ்வொரு சம்மும் பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ கையால் ஓகே சால்வ் பண்ணி அதை வந்து இமேஜாக போட்டிருப்போம். அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னைக்கு. சரிங்களா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, மெஷர்மெண்ட்ஸ்ல வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தா 250 மில்லி லிட்டர் பிளஸ் ஆஃப் லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 3/4 லிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 250 மில்லி லிட்டர் அப்படின்றத நான் என்னங்க எடுத்துக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஓகே, கால் லிட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எம்எல் வந்து கால் லிட்டர் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, சொல்யூஷன் வந்து இந்த சைடு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் இங்கே இருக்கு. ஓகே, 1/2 லிட்டர் இங்கே இருக்கு. அப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1/4 இருக்கு, இங்கே 1/2 இருக்கு. அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தா எனக்கு என்னங்க வந்துட போகுது அப்படி பார்த்தீங்கன்னா 3/4 லிட்டர் வந்துட போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா நம்ம தமிழ்ல. அந்த மாதிரி இது வந்து 3/4 லிட்டர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, ரெண்டாவது பாருங்க, 150 கிலோகிராம் 200 கிலோ, ஓகே, அண்ட் 55 கிலோகிராம் 750 கிராம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ நல்லா கவனிங்க, இங்கே வந்து கிலோகிராம் இருக்கு, இங்கேயும் கிலோகிராம் இருக்குங்களா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரப்போகுது அப்படி பார்த்தீங்கன்னா 205 kg அப்படின்னு வரப்போகுது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 200 கிராம் அப்படின்னு இருக்கு, இங்கே வந்து 750 கிராம் இருக்கு. அப்போ 750யும் ஒரு 200 சேர்த்தா எனக்கு என்னங்க வரப்போகுதுங்க? ஸோ 900 கிராம் அப்படின்னு வரப்போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 205 கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. தேர்ட் ஒன் பாருங்க, 20 லிட்டர்ஸ் மைனஸ் 1 லிட்டர் 50 மில்லி லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் அப்படின்னு அர்த்தம். அப்போது 20 லிட்டரில் 1 லிட்டர் 500 ml, அதாவது பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டர் வந்து மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன வருது அப்படி தான் கேட்குறாங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 லிட்டரில் 1.5 லிட்டர் போயிடுச்சு, எனக்கு மீதி என்ன கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா 18 லிட்டர், ஓகே, 500 மில்லி லிட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, 20ல் வந்து ஒரு 15 போயிடுச்சுன்னா என்ன, இது 1.5 போயிடுச்சுன்னா என்ன ஆகுது அந்த மாதிரி கணக்கு தான். அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 18.5 அப்படின்னு கிடைக்க போகுது. அப்போ 18 லிட்டர் 500 ml அப்படின்றது வரப்போகுது. அடுத்த நாலாவது பாருங்க, 450 மில்லி லிட்டர் இன்ட்டு 5 இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ இது என்ன பண்ண போறீங்க? 5ஆல் மல்டிபிள் பண்ண போறீங்க. அப்போ 5ஆல் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன வரப்போகுது? 2 லிட்டர் 250 ml அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அதேமாதிரி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஓகே, 50 கிலோகிராம் டிவைட் பை 100 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 50 கிலோகிராம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன எழுதுறேன், 50,000 கிராம் அப்படின்னு எழுதலாமா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 100 கிராம். ஸோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணால் எனக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும்? ஸோ 500 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்க போகுது. அப்போ 500 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, இது எல்லாத்தையுமே கிளியராக இருக்குங்களா? ஸோ ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. அதுக்கான சொல்யூஷன் வந்து நான் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கேன், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, செகண்ட் பாருங்க, கீதா 2 லிட்டர் 250 மில்லி லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு தண்ணீர் குடுவை கொண்டு வந்தால் அதிலிருந்து அவளுடைய நண்பர்கள் 300 மில்லி லிட்டர் தண்ணியை குடித்து விட்டனர். குடுவையில் உள்ள மீதி தண்ணீரின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 லிட்டர் 250 மில்லி லிட்டர், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2.25 லிட்டர் ஒரு குடுவையில வந்து தண்ணி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 300 ml வந்து குடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்ப மீதி எவ்வளவு இருக்க போகுது அப்படிதான் கேட்டிருக்காங்க. அப்ப 2,250ல 350 போயிடுச்சுன்னா என்ன வருது போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 1.95 அப்படின்னு சொல்ல வரப்போகுது. அப்போ 1 லிட்டர் 95 ml அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதற்கான சொல்யூஷன் நீங்க கொடுத்துருப்போம் பாருங்க. கீதா 2 லிட்டர் 250 மில்லி லிட்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் 300 மில்லி லிட்டர் மைனஸ் பண்ணிட்டா 1 லிட்டர் 95 ml அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஏழாவதுக்கு சரியான விடை 1 லிட்டர் 95 மில்லி லிட்டர் என்பது. எட்டாவது பாருங்க, தேன்மொழியின் தற்போதைய உயரம் 1.25 மீட்டர். ஒவ்வொரு ஆண்டும் அவள் 5 சென்டிமீட்டர் வளர்கிறாள் எனில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவளின் உயரம் என்ன? அப்போ பிரசன்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா 1.25 மீட்டர். நம்மளுக்கு ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர்ல கேட்டிருக்காங்க. அப்போ அந்த 1.25 சென்டிமீட்டர் எழுதுனா 125 அப்படின்னு எழுதலாமா? ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு வந்து வளர்ந்துட்டு இருக்கா. அப்போ மொத்தம் 6 வருஷத்துக்கு எவ்வளோ வளர்ந்துருப்பா அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. அப்போ 6 வருஷத்துக்கு எவ்வளோ வளர்ந்துருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் வளர்ந்துருப்பா. அப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 125 + 30 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப எனக்கு 155 வரப்போகுது. ஸோ இங்கே பாருங்க, தேன்மொழியின் உயரம் 1.25 மீட்டர். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா 100ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு வந்து சென்டிமீட்டரில் கிடைச்சிடும். 125 சென்டிமீட்டர் அப்படின்றலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 வருஷம் கழிச்சு ஓகே 5 சென்டிமீட்டர் வந்தால் அது ஒரு 30 சென்டிமீட்டர் ஆகிடுமா? அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 125 + 30 இஸ் ஈக்குவல் டு 155 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட போகுது. ஓகே, நெக்ஸ்ட் 9th பாருங்க, பிரியா 22.5 கிலோ எடையுள்ள வெங்காயம் வாங்கினால் கண்ணன்
18.75 கிலோகிராம் எடையுள்ள வெங்காயம் வாங்கினான். மாலன் 9 கிராம் கிலோகிராம் 250 கிராம் எடையுள்ள வெங்காயம் வாங்கினான். இந்த 3 பேரோட மொத்த எடை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மொத்த எடை ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாங்க. அங்கே பாருங்க, பிரியா வந்து 22 கிலோன்னு இருக்குங்களா. அப்போ இந்த 22 கிலோ கிலோகிராம் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 கிலோகிராம் இருக்குது. அடுத்த பார்த்தீங்கன்னா 500 கிராம் இருக்குது. அதேமாதிரி இங்கே 18 3/4 இருக்குங்களா, அதில் என்ன இருக்குது 18 கிலோகிராம் இருக்குது. 750 கிராம் இருக்குது. நெக்ஸ்ட்டு 9 கிலோகிராம் 250 கிராம். இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணினா உங்களுக்கு 50 கிலோ 500 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. 50 கிலோ 550 500 கிராம் அப்படின்னு வரப்போகுது. ஆன்சர் பாருங்கள், பிரியா, கண்ணன், மாலன் 3 பேர் தான் நம்ம எழுதியாச்சு. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 49 கேஜி 1500 கிராம்னு இருக்குது. அப்போ 1000 கிராம் சேர்ந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு கேஜின்னு சொல்லுவோமா. அப்போ அந்த கேஜி தூக்கி இதில் போட்டிங்கன்னா 50 கேஜி 500 கிராம் என்பது சரியான விடை. ஸோ கடைசி பாருங்கள், மாறன் ஒவ்வொரு நாளும் 1.5 கிலோமீட்டர் தொலைவு நடந்து பள்ளியை அடைகிறார். அதே நேரம் மகிழன் என்ன பண்ணுறாரு, 1400 மீட்டர் தொலைவு நடந்து பள்ளியை அடைகிறார். இவர்களில் யார் கூடுதல் நேரம் இல்லை கூடுதல் தூரம் வந்து கடந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1.5 கிலோமீட்டர் அப்படின்னா 1.5 கிலோமீட்டர் அப்படின்னு அர்த்தமா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் நம்ம 1000 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 1.5னா நம்ம சொல்லுவோம் 1500 மீட்டர் சொல்லுவோம். அப்போது மாறன் வந்து 1500 மீட்டர், அடுத்த வந்து மகிழன் வந்து 1400. 2 பேருக்கு கம்பேர் பண்ணுறப்போ மாறன் தான் அதிகமாக போயிருப்பார். எவ்வளோ எக்ஸ்ட்ரா போயிருப்பார் அப்படின்னு பார்த்தா 100 மீட்டர் எக்ஸ்ட்ரா போயிருப்பார். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் மாறன் மகிழன் அவங்களோட டிஃப்ரென்ஸ் பார்த்தா 100 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட போகுதுப்பா. ஸோ 7, 8, 9, 10க்கான ஆன்சர் பார்த்தா ரெட் கலரில் ஆன்சர்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா நான் இங்கே PDF-ஐ ஒன்று போட்டிருப்பேன். சரிங்களா. ஸோ இது நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களோட ரெஃபரன்ஸுக்கு கண்டிப்பாக பயன்படும். நெக்ஸ்ட் பாருங்கள், 9 மீட்டர் 4 சென்டிமீட்டருக்கு எது சமமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 9 மீட்டர்னா எனக்கு என்னங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 904 சென்டிமீட்டர் வரப்போகுது. ஸோ அப்போ 14க்கு ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. அடுத்தது 1006 கிராமுக்கு சமமானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 கிலோகிராம் 6 கிராம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராமுக்கு சமமானது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த, ஒரு தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் 150 லிட்டர் தண்ணீர் தெளிக்கப்படுகிறது எனில் ஒரு வாரத்தில் எவ்வளோ தெளிக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதோட என்ன பண்ண போகிறோம், இன்ட்டு 7 அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறோம். இன்ட்டு 7. அப்படி போட்டால் நமக்கான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிடும். அப்போ 150 × 7 என்னங்க வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1050 தான் வரப்போகுது. அப்போ 1050 லிட்டர் என்பது சரியான விடை. எது பெரியது, 0.007 கிராம் அப்படின்னு இருக்கு. 70 மில்லிகிராம் இருக்கு. அடுத்து வந்து சென்டிகிராம் அப்படின்னு இருக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 70 மில்லிகிராம் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெருசு. அடுத்த 7 கிலோமீட்டர் மைனஸ் 4600 மீட்டருக்கு சமமானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 7 கிலோமீட்டரை 7000 எடுத்துக்கலாம். அதை வந்து 4200 எடுத்துக்கிட்டா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 2 கிலோமீட்டர் 800 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ 14க்கு பி, 15க்கு ஏ, 16க்கு டி, 17க்கு சி, 18க்கு பி. எஸ். ஸோ இது வரையும் பார்த்தீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பு பார்த்தோம். அந்த மெஷர்மெண்ட்ஸில் இருக்க ஹோம்ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொஷின் மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்தேன். அந்த பாக்ஸ் கொஷனில் கீழே வந்து சொல்யூஷனே நான் கொடுத்துருப்பேன். மேலே வந்து கொஷின்ஸ் இருக்கும், கீழே வந்து சொல்யூஷன் இருக்கும். அதில் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதில் விற்பனை விலை வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கீழே சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இருக்குது தெரியுங்களா, அந்த பாக்ஸ் எல்லாமே நம்ம போட்டது அதுதான் நம்மளுக்கான ஆன்சர். அப்போது எப்பயுமே பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடக்க விலை 110, குறித்த விலை 130. செல்லிங் ப்ரைஸ் கொடுக்கல, அதே மாதிரி லாபம் என்ன நட்டம் என்ன அப்படின்னு கொடுக்கல. தள்ளுபடியே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தள்ளுபடி வந்து நம்ம எதுல இருந்து கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறித்த விலையில தான் கால்குலேட் பண்ணுவோம். அப்போ தள்ளுபடியே இல்லைனா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130 ரூபா தான் என்னோட செல்லிங் ப்ரைஸ் வரப்போகுது. அப்போ 130 அப்படின்றது என்னோட செல்லிங் ப்ரைஸ் வந்து நான் போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 20 ரூபா. ஏன்னா 110 ரூபா மதிப்பில் ஒரு பொருளை 130 ரூபாய்க்கு விற்கிறதால கண்டிப்பாக எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான் வருது. அந்த ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா. ரெண்டாவது கேள்வி பாருங்கள். டிஸ்கவுண்ட் வந்து 10 ரூபா கொடுத்துட்டாங்க. அந்த 10 ரூபா எதில் கால்குலேட் பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ப்ரைஸ்லாம் கால்குலேட் பண்ணணும். அப்போ இதில் 10 ரூபா போயிடுச்சுன்னா 120 அப்படின்றத என்னது நான் சொல்லுவேன், செல்லிங் ப்ரைஸ் அப்படி சொல்லலாம். அப்போ கண்டிப்பாக என்னோட ப்ராஃபிட் வந்து 10 ரூபா சொல்லியிருக்காங்கன்னா 110 ரூபா மதிப்பில் ஒரு பொருளை 120 ரூபாய்க்கு விற்கிறதால கண்டிப்பாக எனக்கு ப்ராஃபிட் ட்ரான்சாக்ஷன் தான் இருக்கும். அப்போ ப்ராஃபிட் 120. மூணாவது ஸோ 110 வந்து காஸ்ட் ப்ரைஸ், 130 வந்து மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் வந்து 30 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ டிஸ்கவுண்ட் அப்படின்னாலே நீங்கள் எதுலேருந்து பண்ணால் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் தான் பண்ணுவோம். அப்போ அதுலேருந்து போச்சுன்னா மீதி 100 ரூபா தான் நம்ம என்ன செல்லிங் ப்ரைஸ்னு சொல்லுவோம். அப்போ கண்டிப்பாக லாஸ் அப்படின்னு கேட்டுருக்காங்களா. அப்போ லாஸ்னால் காஸ்ட் ப்ரைஸோட செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 தான் இருக்கணும். அடுத்தது 4வது பாருங்கள்.
100 காஸ்ட் ப்ரைஸு, மார்க்டு ப்ரைஸ் வந்து 120, செல்லிங் ப்ரைஸ் வந்து 90, டிஸ்கவுண்ட் வந்து 30. ஓகே, அதே மாதிரி ப்ராஃபிட் இல்லை, லாஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ லாஸ் வச்சு தான் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர்ஸ்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ லாஸை வச்சு கண்டுபிடிச்சோன்னா கண்டிப்பாக ஓகே. ஸோ 100 90 ஒரு பொருளை ப்ராடக்ட்டை விற்கிறதால நம்மளுக்கு என்ன வருது அப்படி பார்த்தா லாஸ் வருது. எவ்வளோ அப்படி பார்த்தா 10 வருது. அதே மாதிரி டிஸ்கவுண்ட் 30 கொடுத்தா மட்டும் தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 120 அப்படின்ற மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 90 மாறும். சரிங்களா? ஓகே, அண்ட் தென் லாஸ்ட் ஓகே. ஸோ 120 அப்படின்றது மார்க்கெட் ப்ரைஸு. ஓகே, அதே மாதிரி தள்ளுபடி 10 கொடுத்துறாங்களா, அப்போ 120 10 போயிடுச்சுன்னா 110 தான் என்னோட செல்லிங் ப்ரைஸாக இருக்கணும். அப்போ இதில் லாபம் வந்து 20 சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக காஸ்ட் ப்ரைஸோட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கணும். அப்போ 90 காஸ்ட் ப்ரைஸ் இருந்துச்சுன்னா 110 செல்லிங் ப்ரைஸ் இருக்கும். அப்போ கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், 20 ரூபாய் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து ஒரு 4 கேள்வி இருக்குது. ஒரு விற்பனையாளர் 3 பொருட்களை 325, 450, 510 என வாங்குகிறார். அவற்றை 350, 425, 525 என்ற விலைக்கு விற்பனை செய்கிறார். எனில் அவருடைய மொத்த லாபம் அல்லது மொத்த நட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டலாக அவரோட ப்ராஃபிட்டான டோட்டலாக அவரோட லாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படியே ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ எப்படி என்னென்ன போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 வேல்யூ இருக்குது, அந்த 3 வேல்யூயும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த 3 வேல்யூ இருக்குது, அதையும் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தில் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றது வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்சர். எஸ். ஸோ வாங்கிய விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 325, 450, 510 இது எல்லாத்தையும் கூட்டினா 1285 அப்படின்னு வரும். விற்ற விலை பார்த்தீங்கன்னா 350, 425, 525. ஓகே, இது எல்லாத்தையுமே சேர்த்தா நம்மளுக்கு 1300 அப்படின்னு வந்துடும். ஸோ 1300 1285 போயிடுச்சுன்னா 15 தான் இருக்கும். அப்போ 15 அப்படின்றது நான் லாபம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு வந்து வாங்கிய விலையை விட விற்ற விலை வந்து அதிகமாக இருக்கிறதால நம்ம வந்து லாபம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, ஒரு பல்பொடி அங்காளி விற்பனையாளர் 750 ரூபாய்க்கு ஒரு கணிப்பானை வாங்கினார். அதனுள் 100 மதிப்புள்ள மின்கலம் பொருத்தினார். அதன் வெளி உரைக்காக 50 செலவிட்டார். அதை 850க்கு விற்றார். கொஞ்சம் எப்படியா லாஜிக்காக யோசிச்சு பாருங்களா. 750 ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குறாரு, அதில் வந்து 100 செலவு பண்ணுறாரு எக்ஸ்ட்ரா. திருக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 செலவு பண்ணுறாரு. அப்போ 150 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறாரா. அப்போ 750 மதிப்புள்ள ஒரு பொருளை 150 எக்ஸ்ட்ரா சேர்றதால என்ன ஆகுது அப்படின்னா 900 மாறிடுது. அப்போ 900 மதிப்புள்ள பொருளை 800 விற்கிறதால கண்டிப்பாக அவருக்கு என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா லாஸ் தான் ஆகுது. அந்த லாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபாய். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 3வது பாருங்க. நாதன் ஒரு கிராமத்து விற்பனையாளரிடமிருந்து ஓகே ரூபாய் 800க்கு 10 குடுவைகள் தேன் வாங்கினார். அவற்றை ஒரு நகரத்தில் ஒரு குடுவை 100 வித்திருக்காரு. ஓகே, ஒரு குடுவை 100 வித்திருக்காரு. ஓகே, எனில் விற்பனை செய்தார் எனில் லாபம் அல்லது நட்டத்தை காண்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு குடுவை 80 விற்க வேண்டிய இடத்துல 100 விற்கிறதால அவருக்கு வந்து ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ப்ராஃபிட் தான் வரும். அப்போ 10 குடுவை வந்து 800 வித்தார்னா ஓகே, திருப்பி பார்த்தீங்கன்னா இதை வந்து 1000 விற்பார். ஓகே, அப்போ 1000 இங்கே 800 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண 200ன்றது அது ஒரு ப்ராஃபிட். ஓகே, கடைசியா ஒருவர் 400 மீட்டர் நீளமுள்ள துணியை 60,000 வாங்கி 1 மீட்டரை 400 விற்பனை செய்தாரெனில் அவருடைய லாபம் மற்றும் நட்டத்தை காண்க. அப்போ 400 மீட்டர் துணியை வந்து 60,000 வாங்குறாருங்க. ஓகே, 1 மீட்டர் துணியை 400 விற்கிறாரு அப்படின்னா 1 மீட்டர் 400 அப்படின்னா 400 மீட்டர் கண்டிப்பாக என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தா 1,60,000 விற்பாரு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 விற்றுருக்காரா. அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 1,00,000 ரூபாய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னோட ஓகே ஸோ லாபம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. டிஸ்கவுண்ட் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் த ஓகே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது டிஸ்கவுண்ட் வந்து எப்பயுமே எதில் வந்து சப்ராக்ட் பண்ணுவாங்க அப்படி பார்த்தா மார்க்கெட் ப்ரைஸில் தான் சப்ராக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ். ஓகே, எதுலேருந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படி பார்த்தா காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து கால்குலேட் பண்ணுவாங்க. தேர் இஸ் நோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி பார்த்தா காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். ஓகே, அப்படி இருந்தால் தான் என்னது லாபமும் நட்டமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? எஸ், அதே வந்து தமிழில் சொல்லியிருக்காங்க. தள்ளுபடியானது எப்பயுமே எனது குறித்த விலையில தான் குறிப்பிடுவாங்க. கூடுதல் செலவுகள் எப்பொழுதும் அடக்க விலையை சார்ந்து இருக்கும். லாபமும் நட்டமும் இல்லை எனில் அடக்க விலை இஸ் ஈக்குவல் டு விற்பனை விலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். தள்ளுபடி ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் ஓகே விற்பனை விலை அப்படின்னு சொல்லலாம்ப்பா. எஸ், ஸோ இதில் டவுட்ஸ் இருக்காப்பா. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த 2 இதுக்கும் ஹோம்ஒர்க் வந்து சம் எக்ஸ்ப்ளனேஷன் முடிஞ்சிருச்சு. மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் மற்றும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, கம்மிங் மண்டேலேருந்து நம்ம புதுசாக ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ரிவிஷன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாருமே ஆனுவல் பிளானருக்காக வெயிட் பண்ணுறோம். கண்டிப்பாக ஹோப்ஃபுல்லி ஸோ இன்றைக்கி இல்லை இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நாட்களில் சீக்கிரமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
ஸோ எல்லாமே கரெக்டான நேரத்தை பயன்படுத்திட்டு படிக்கிற விதத்தில் நல்லா படிச்சினாலே வரக்கூடிய எக்ஸாம் வந்து நம்மளால் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? சரி மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆல்.